இன்னைக்கு இயற்கையான முறையில எப்படி நம்ம தலைக்கு ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போறோம் தாங்க பார்க்க போறோம். வாரம் வாரம் ஒண்ணு நம்ம பண்ணுவோம். ஆனா, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்ன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து மருதாணி, செம்பருத்தி இலை அதெல்லாம் வச்சு தாங்க ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போறோம். மருதாணி எதுக்கெல்லாமோ பயன்படுத்துவோம். நம்மளுக்கு தெரிஞ்சு கையில வைக்கிறதுக்கு தானேங்க பண்ணுவோம். ஆனா, இது வந்து மருதாணி தலைக்கு அவ்வளோ நல்லதுங்க. குளிர்ச்சிக்கும் சரி, நம்மளோட ஹேர் வந்து கலர் மாத்துறதுக்கும் சரி, கருப்பு கூட ப்ரவுன் கலரா மாத்திக்கலாங்க. நம்ம டை பயன்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இனிமே வந்து நேச்சுரலா ஒரு டை மாதிரியோ, இல்ல ஹேர் பேக் மாரியோ நீங்க இத பயன்படுத்தலாம். மருதாணியோட இலை கொஞ்சம் இருந்தா போதுங்க. நெறைய கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், இல்ல என்ன எப்படி பயன்படுத்தலாம், இல்ல எப்படி இத ரெடி பண்ணணுன்றத இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தாலும், பிடிக்கலனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்க ரிலேட்டிவ்க்கோ கண்டிப்பா ஷேர் பண்ணி, நம்ம சேனலுக்கு உண்டான ஒரு சப்போர்ட்ட குடுங்க. ஏன்னா, நம்ம இப்ப தான் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். அதனால தான் சொல்லிட்டுருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க, செம்பருத்தி எவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்க. இந்த வெயிலுக்கு அந்த பூ பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதனால தான் இப்படி எடுத்திருக்கேன். என்ன செம்பருத்தி பூ இப்படி காமிக்கிறோம்னு நெனைக்காதீங்க. இப்ப இலைய பறிச்சுக்கிட்டோம். இலைய பறிச்சாச்சு, செம்பருத்தி பூ பறிச்சாச்சு, செம்பருத்தி இலை, கொஞ்சம் வெந்தயம் அந்த மாரி தாங்க நம்ம வீட்ல இருக்கிற 4 பொருள வச்சு என்னென்ன பண்ணலாம். ஏன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எல்லாருக்கும் கிடைக்கும் தானே. மருதாணி கொஞ்சம் ரேர் தான். இல்லன்னா நீங்க மருதாணி பவுடரா கூட வாங்கி வச்சுக்கலாங்க. இது வந்து நீங்க வாரம் வாரம் செய்யணும்னு அவசியம் இல்ல. மாசத்துக்கு ஒரு முறை செய்யுங்க முதல் முறை. ஏன்னா எல்லாமே இது குளிர்ச்சியான பொருளு. சில பேருக்கு சைனஸ் அந்த மாரி பிரச்சனை இருக்குதுன்னாக்கா, நீங்க மாசத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் வெயில் நேரத்தில காலையில டைம்ல மட்டும் தாங்க இத நீங்க யூஸ் பண்ணணும். மதியத்துக்கு மேல நீங்க இத பயன்படுத்தாதீங்க. காலையில ஒரு 9 மணிக்கு ஹேர் பேக் போட்டீங்கன்னா, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி மருதாணி, ஒரு 2, 3 பூவு, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலையில பொடுகு, ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் வராம இருக்கத்துங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். மருதாணி தாங்க வந்து கலரே சேஞ்ச் பண்ணி குடுக்கும். வெந்தயம் வந்து நீங்க நைட்டே ஊற வச்சுருங்க. நான் மறந்துட்டேன். இப்ப தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன். சரியா ஊறல. நீங்க நைட்டே ஊற வச்சுட்டீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா ஜெல்லி மாரி வரும் பாருங்க. அந்த செம்பருத்தி இலையும், வெந்தயமும் சேர்ந்து அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே. சட்னி நெனச்சிடாதீங்க. இதாங்க நம்மளோட ஹேர் பேக்கு. எவ்வளோ சூப்பரா ஸ்மூத்தா இருக்குங்க. நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு பாருங்களேன். இதுக்குன்னு நீங்க தனியா வந்து கண்டிஷனர்லாம் போடணும்னு அவசியம் இல்ல. இத வந்து என் பசங்களுக்கு, எங்க அம்மா யூஸ் பண்ணுவாங்க. நான் போடுவேன். எல்லாருக்குமே வந்து நான் பசங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துறேங்க. வாரத்துக்கு ஒரு முறைன்றது இந்த ஹேர் பேக் இல்ல. வேற வித்தியாசமா ஒரு நாள் பச்சை பயிர் போடுவோம் ஒரு வாரம். ஒரு வாரம் கத்தாழை போடுவோம். ஒரு வாரம் இந்த மாரி எல்லாம் கலந்து போடுவோம். ஒரு வாரம் எதுவுமே இல்லாம வெறும் வேப்பிலையும், வெந்தயம் மட்டும் போட்டு கசவுங்க. அத பாருங்க இப்ப எவ்வளோ சூப்பரா எல்லாமே மண்டைக்குள்ள ஃபுல்லாவே போட்டு மசாஜ் பண்ணி அந்த அளவுக்கு அந்த ஹேர் பேக்க அந்த ஹேர் வரைக்கும் நல்லா தண்ணியாவே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ரொம்ப கட்டியாலாம் தேவையில்ல. பாருங்க போட்டு கையே செவந்துருச்சு. அந்த அளவுக்கு சும்மா தாங்க தேய்ச்சு விட்டோம். அதுக்குள்ளயே பாருங்க கை அந்த அளவுக்கு செவந்துருச்சு. அந்த அளவுக்கு மருதாணி வந்து கலர் குடுக்குது. உங்களுக்கு பயன்படுதுன்னா ரொம்ப